உலகெங்கிலும் வாழுகின்ற தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஐயா தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கின்ற திசை நோக்கி வணங்கி இன்றைய கேடுகட்ட இந்த எடப்பாடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தமிழகம் மீட்போம் என்கின்ற பிரச்சார பயணத்தை தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் காணொளி மூலமாக நடத்தி அனைத்து மக்களையும் சந்திக்கின்ற ஒரு நிலையில் ஒரு எழுச்சியான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற வருங்கால முதல்வர் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்த தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை வணங்கி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை எங்களுக்கு வழங்கிய தலைவர் அவர்களுக்கு எங்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாகை தெற்கு மாவட்டம் 3 தொகுதிகளை உள்ளடக்கியது. டெல்டாவின் கடகோடி பகுதி. இங்கே விவசாய பெருங்குடி மக்களும் வணிக பெருமக்களும் விவசாய தொழிலாளர்களும் மீனவர்களும் நிறைந்த ஒரு பகுதி. இந்த பகுதியிலே இந்த பிரச்சார பயணத்தை கழகத்தினுடைய தலைவர் மாண்பிற்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற இளைஞரணியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி அவர்களை அனுப்பி இந்த தெற்கு மாவட்டத்தில் இருக்கின்ற 3 தொகுதிகளிலும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த மக்களும் ஒரு தயார் நிலையை ஏற்படுத்தி சென்றிருக்கிற அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் அதற்கு உத்தரவிட்ட தலைவர் தளபதி அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து இங்கே இந்த புயல் சிரவை புயலிலே பாதிக்கப்பட்ட இந்த விவசாய மக்களை அரசு பார்ப்பதற்கு முன்பே வருகை தந்து இந்த புயலினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை விவசாய பெருங்குடி மக்களை மீனவர்களை வணிகர்களை ஒட்டுமொத்த மக்களையும் நேரடியாக களத்திற்கு வந்து சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் வழங்கி நிவாரணங்களை வழங்கி அரசில் இருக்கிறோமோ இல்லையோ ஆனால் இந்த மக்களை பாதுகாப்பதற்கு நான் இருக்கிறேன் என்கிற நிலையில் நாகைக்கு வருகை தந்து எங்கள் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திய தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் அவர்களே, இது டெல்டா மாவட்டம். டெல்டா மாவட்டத்திலும் ஒரு மிக சிறப்பு. இது உங்களுடைய மாவட்டம், இது உங்களுடைய மண். இந்த மண்ணுக்கு உட்பட்ட 3 தொகுதிகளையும் எப்பாடுபட்டாவது அனைத்து 3 தொகுதிகளையும் வெற்றி பெற வைத்து உங்கள் காலடியிலே அந்த வெற்றியை சமர்ப்பிப்போம். உங்களை முதல்வராக்கும் வரை நாங்கள் ஓயமாட்டோம், ஒன்றுபடுவோம், உறுதியேற்போம், சபதமேற்று செயல்படுவோம். கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை அரியணையில் அமர்த்தியே தீர்வோம் என கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.